இந்த புதிய மாதத்தை எதிர்கொள்ளும்படியாய் இந்த நாளிலே நீர் வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உங்க இரத்தத்தினுடைய நிழல் எங்களை பாதுகாக்கட்டும். உங்க வார்த்தைகள் அப்படியே எங்களை அலங்கரித்துக் கொண்டே இருக்கட்டும். தீர்வே கிடைக்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற சகல காரியத்திற்கும் இந்த மாதம் ஒரு பெரிய தீர்வு எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் நீர் எங்களோடு கூட இருப்பதை அநேகர் கண்டுகொள்ளட்டும் சுவாமி. உங்க திரு சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். இந்த நல்ல நேரத்திலே இந்த புதிய மாதத்தை கர்த்தருக்குள்ளே துவங்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நான் நிச்சயமாகவே நான் நம்புகிறேன் இந்த மாதம் நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான மாதமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவாராக. நாம் நெடுநாட்கள் காத்திருக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் இந்த மாதம் ஒரு நல்ல பதிலை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. இந்த மாதம் அவர் நம்மை நடத்துகிற வழிகள் மிகவும் ஆச்சரியமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன். இதுவரையிலையும் ஆண்டவர் நம்மை ஒரு சிலரை ஒரு பாதையிலே கர்த்தர் நடத்தி வந்தார். ஆனால் நான் நம்புகிறேன் இந்த புதிய மாதத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு நல்ல வழிகளை நமக்கு முன்பாக கர்த்தரே வைப்பாராக. ஆமே. நம்முடைய துக்கங்களை எல்லாம் இந்த மாதம் கர்த்தர் சந்தோஷமாய் நமக்கு மாற்றுவாராக. நம்மளே நிறைய பேருக்கு கர்த்தர் பதவி உயர்வுகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த மாதம் உலகமெல்லாம் நிறைய பேர் இதை ஒரு தொழிலாளர்கள் தினமாய் கொண்டாடுகிறார்கள். ஆனால் நான் நம்புகிறேன் நம்முடைய தொழிலை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து எல்லா மாதத்தை விட இந்த மாதம் ஒரு அதிகமான ஒரு அறுவடையை நம்முடைய கண்கள் காண கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆமென். அதன்படியே இந்த மாதம் நான் நம்புகிறேன் உண்மையான அந்த தொழிலாளர்கள் தின கொண்டாட்டத்தை நம்ம கொண்டாடும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வாராக. தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிற அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே நான் நம்புகிறேன் அதை ஆரம்பிக்கக்கூடிய சில வழிகளை கர்த்தர் உங்களுக்காக கர்த்தர் திறப்பாராக. சில பாதைகள் உங்களுக்காக கர்த்தரே ஆயத்தம் பண்ணுவாராக. ரொம்ப நாட்களாய் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்கிற அந்த காரியத்திற்கு கர்த்தர் இந்த மாதம் ஒரு விதையை கர்த்தர் போடுவாராக. அந்த விதை வளர்ந்து பெரிய மரமாகி நான் நம்புகிறேன் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு பாக்கியமும் நன்மையும் கரங்களை தட்டி அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் கர்த்தர் கர்த்தராகிய ஆண்டவர் நீர் அதை எங்களுக்கு தரப்போகிறதற்காக நன்றி. ஆமேன் சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவர் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மாதத்தை ஒரு நாளை ஒரு வேலையை துவங்கும் போது கர்த்தர் அதில் ரொம்ப மகிமைப்படுகிறார். நீங்கள் எப்போவுமே யார் அதை செய்தாலும் செய்யாட்டாலும் உங்கள் மனசுக்குள்ளே எந்த காரியத்தை துவங்கினாலும் அதை ஆண்டவரோடையே துவங்க வேண்டும். நான் நம்புகிறேன் நிறைய பேர் வித்தியாசமாக இந்த மாதத்தை துவங்கும் போது நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் துவங்குறதுனால நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாய் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் கட்டளை எடுக்கிற மாதமாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. இந்த மாதம் சத்துருக்களுடைய வாசல்களை மிதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. ஆமென் சொல்லுவோம். ஒரே ஒரு பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி, யோபு போல் புடமிடப்பட்டாலும் இன்னல்கள் அவமானங்கள் சூழ்ந்ததோ உயிரோடு இருக்கும் கர்த்தர் காண்கிறார், நம் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிற கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை அவர் பார்க்கிறாராமா. நிச்சயமாகவே இந்த மாதம் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி இந்த பாட்டை பாட போறோம். வெறும் கையனாய் நீ மாறி போனாலும் நாள்தோறும் உந்தன் கர்த்தரை துதி. எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென் நன்றி. யோபு போல்
புடமிடப்பட்டாயோ, இன்னல்கள் அவமானங்கள் சூழ்ந்ததோ, யோபு போல் புடமிடப்பட்டாயோ, இன்னல்கள் அவமானங்கள் சூழ்ந்ததோ, உயிரோடு இருக்கும் கர்த்தர் காண்கிறார், என் சிறையிருப்பை மாற்றுவார். உயிரோடு இருக்கும் கர்த்தர் காண்கிறார், என் சிறையிருப்பை மாற்றுவார். இப்ப சொல்லு, இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். இந்த மாதம் இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை. விசுவாசத்தோடு இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். வெறும் கையனாய் நீ மாறி போனாலும், நாள்தோறும் உந்தன் கர்த்தரை துதி. வெறும் கையனாய் நீ மாறி போனாலும், நாள்தோறும் உந்தன் கர்த்தரை துதி. ஒருபோதும் நம்பிக்கை விடாமல், ஒருபோதும் நம்பிக்கை விடாமல், அவர் பொற்பாதம் பற்றி கொண்டால் போதும், அவர் பொற்பாதம் பற்றி கொண்டால் போதும். இப்ப கைகளை மேல தட்டி இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். பட்ட பாடுகளுக்கு, நிந்தைகளுக்கு, அவமானங்களுக்கு, குறைவுக்கு என்னை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். சொல்லுவோம், இரட்டிப்பான நன்மை வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். தோல் முதலானவை அழுகி போனாலும், என் சொந்த பந்தங்கள் உதறினாலும், தோல் முதலானவை அழுகி போனாலும், என் சொந்த பந்தங்கள் விலகினாலும், நீ கர்த்தரையை நிந்திக்காமலே என் நித்திரையிலும் அவரை பாடு. நீ கர்த்தரையை நிந்திக்காமலே நீ நித்திரையிலும் அவரை பாடு. இப்ப சொல்லும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு எல்லாவற்றுக்கும் 2 மடங்கு பலனை இந்த மாதம் நீர் கட்டளை இடுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். யோபு போல் புடமிடப்பட்டாயோ, இன்னல்கள் அவமானங்கள் சூழ்ந்ததோ, யோபு போல் புடமிடப்பட்டாயோ, இன்னல்கள் அவமானங்கள் சூழ்ந்ததோ, உயிரோடு இருக்கும் கர்த்தர் காண்கிறார், என் சிறையிருப்பை மாற்றுவார். உயிரோடு இருக்கும் கர்த்தர் காண்கிறார், என் சிறை. விசுவாசத்தோடு எல்லாரும் சொல்லுங்க, இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே. இந்த வார்த்தை உச்சரிக்க உச்சரிக்க, பாட பாட, பட்ட பாடுகளுக்கு இரட்டிப்பான பலன் உண்டு, அவமானத்துக்கு இரட்டிப்பான பலன் உண்டு. இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான
நன்மையின்றே வரும், இரட்டிப்பான நன்மையின்றே வரும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் 2 மடங்கு பலன் தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு மடங்கல்ல. வேதம் சொல்லுகிறது, யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் 2 தனையாய் ஆசீர்வதித்தாராம். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? அந்த பாடுகள் எல்லாம் முடியும் போது அவன்கிட்ட இருந்ததெல்லாம் போயிருச்சு. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே இருந்தது மட்டுமல்ல, இன்னொரு மடங்கை கர்த்தர் சேர்த்து கர்த்தர் தந்தார். நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தை துவங்குற உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே இருந்ததையே நீங்கள் இந்த மாதம் இழந்து ஒரு புதிய மாதத்துக்குள்ளே கடந்து போகலாம். என்கிட்ட இருந்ததே என்னை விட்டு போயிருச்சே, ஆனா ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் உனக்கு 2 மடங்கு நான் உனக்கு தருவேன், இரட்டத்தனையாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என் தேவனாகிய கர்த்தரால் நமக்கு 2 மடங்கு பலனை கொடுக்கிறதுக்கு கர்த்தரால முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சில நேரத்தில் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, எனக்கு 1 மடங்கு கிடைச்சா போதும்னு நினைப்போம். 1 மடங்கு நான் இழந்தது எனக்கு கிடைச்சா போதும், நான் நஷ்டப்பட்டது எனக்கு கிடைச்சா போதும், நான் அந்த இடத்துல போட்டது எனக்கு கிடைச்சா போதும், அது வீணா போகாம இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. இல்ல, நீங்க உங்களுடைய கை விட்டு போனது மட்டுமல்ல, நான் உன்னை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 2 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நீங்க முடிக்கும் போது கர்த்தர் உங்க கையில 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறத நீங்க பார்ப்பீர்கள். நீங்க நினைத்தது ஒன்று, ஆனால் கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறது இன்னொன்றை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமோதிக்கிறீர்களா? ஆனா அதுல ரொம்ப அழகா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, யோபுனுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். எல்லாத்தையும் இரட்டத்தனையா ஆசீர்வதிச்சார். ஆனா ஒண்ணு மட்டும் தான் ஆசீர்வதிச்சார். யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? கேட்கல. மனைவி. அப்போ சிலருக்கு சில சூழ்நிலையில் சிலருக்கு நினைக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு 25 வருஷம் வாழ்ந்தாச்சு, இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே. அப்படி ஒருவேளை யோபு அப்படி நினைச்சிருப்பா என்னன்னு தெரியல. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருந்தா என்ன, யோபுனுடைய பிள்ளைகள் இறந்து போனாங்க, அவனுடைய வேலைக்காரர்கள் இறந்து போயிட்டாங்க, அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே போயிருச்சு. ஆனா மிச்சம் யார் இருந்தா? அவனுடைய மனைவியை மட்டும் ஆண்டவர் எடுத்துக்கவே இல்லை. அவங்க கர்த்தர் அப்படியே வச்சிருந்தார். அதற்கு பிறகும் அவனுக்கு பிள்ளைகளை கொடுத்தார், அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனா மனைவியை மட்டும் ஆண்டவர் அதைத்தான் கொடுத்தாரு, நீ வச்சுக்கோ. அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி என்கிற ஒருத்தர் இணைக்கப்படுவோமே ஆனால் அவர்களை ஆண்டவர் பிரிக்கணும்னு நினைக்கவே மாட்டாரு. அதான் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க ஒருவேளை அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கலாம். உங்களுடைய கணவனார் கொடுமையானவர்களாய், உங்க மனைவி கொடுமையானவர்களாய், இல்ல எனக்கு இது வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு போராட்டமா இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் உங்க கையில கொடுத்ததை நீங்க கடைசி வரையிலும் அந்த பரலோகம் போகிற வரைக்கும் பொறுமையாய் இருக்க வேண்டிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை ஆண்டவர் மாற்றுகிறவர், 2 மடங்கு தருகிறவர். ஆனா சில காரியத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதை மட்டும்தான் நமக்கு தரணும்னு சொல்லுவாரு. அதுல அதுக்கு மேல நமக்கு ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்க முடியாது. அப்படி ஒருவேளை எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு கிடைக்கணும்னு நம்ம ரொம்ப வலுக்கட்டாயமா கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அதனால நமக்கு நன்மை இல்லை, சில நேரத்துல தீமைகள் நமக்கு உண்டாகும். அதனால எப்பவும் என்ன நினைக்கணும்னா, சில காரியத்தை ஆண்டவர் இதோட உனக்கு போதும், நீ இதை வச்சுக்கோ, நீ இதுல திருப்தி ஆயிரு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னா சரியா ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அழகு. ஆமென் சொல்லுங்க. இந்த மாதத்துல நீங்க பெரிய தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, உங்களுடைய குடும்பத்தை இந்த மாதம் நான் கட்டணும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் கட்டணும் ஆண்டவரே. இந்த மாதம் தான் பிள்ளைகள் நிறைய பேர் ஸ்கூல் இல்லாம ஃப்ரீயா இருக்கிற நேரம். அதனால வீட்டில் இருக்கிற தாயாரா இருக்கலாம், இல்லைன்னா வேலை முடிச்சிட்டு வருகிற தகப்பனா இருக்கலாம், அந்த பிள்ளையை உட்கார வச்சு அந்த பிள்ளைகளுக்கு நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நடத்தி வந்த அதிசயத்தை எல்லாம் சொல்லி உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை கர்த்தருக்கு
நமக்குள்ள இந்த மாதம் ஸ்ட்ராங் பண்ணுகிற ஒரு மாதம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தரே உங்களுடைய இடிந்து கிடக்கிற குடும்பங்களை கர்த்தர் நிலைப்படுத்துவாராக. அப்படியே வாக்குவாதமா, சண்டையா, சமாதானமே இல்லாம இருக்கிற நிறைய குடும்பத்தை நான் நம்புறேன் இந்த மாதம் கர்த்தர் சமாதானப்படுத்தி, ஆறுதல் படுத்தி, கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, கர்த்தர் அவர்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நமக்கு கர்த்தர் 2 மடங்கு பலனை தருகிறவர். ஹல்லேலூயா. உங்க கரம் எங்களை உருவாக்கி எங்களை உண்டாக்கிட்டு, ஜனவரி மாதம் நீ நடத்தி வந்த பாதை ரொம்ப பெருசு. பிப்ரவரி மாதம் உங்களுடைய தோளிலே எங்களை சுமந்தீங்க. மார்ச் மாதம் நீர் எங்களுக்கு கரிசனை உள்ளவராகவே இருந்தீரப்பா. இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் எங்களை தட்டி கொடுத்து கொண்டே இருந்தீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்துல எங்களோடு கூட நடந்து, எங்களோடு கூட அமர்ந்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எங்களோடு நீர் நிரந்தரமாய் தங்கி இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. நீங்க இருக்கிறதுனால இந்த மாதத்துல நாங்க ஜெயிச்சிருவோம். நீங்க இருக்கிறதுனால இந்த மாதத்துல எங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நாங்க சந்திச்சிருவோம். நன்றி அப்பா, நன்றி. உங்க கிருபையின் கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் திரும்பமாக இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆன்லைனில் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் உங்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆண்டவர் உங்களுடைய கையை கர்த்தர் இன்னும் பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொழிலாளர்கள் தினம் உலகமெல்லாம் இருக்கிற நிறைய வேலை செய்கிறவர்கள் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ தொடங்கு, நான் முடிப்பேன் என்று. அதனால் இந்த மாதம் ஒரு தீர்மானம் எடுங்க. யாரெல்லாம் ரொம்ப நாட்களாய் தொழில் ஆரம்பிக்கணும், அதுவும் தனியே நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஜெபத்தோட கர்த்தருடைய ஆலோசனையோடு நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். நான் சொல்கிறேன், கடன் வாங்குறதுக்கு நீங்கள் பயப்படுங்க, அது தவறல்ல. கடன் வாங்கி தொழிலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆடம்பரமாக உங்களுடைய தொழிலை ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொல்லலை. கொஞ்சமாக சின்னதாக இருக்கிறத வச்சு, அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது 3 விதமான இன்வெஸ்ட்மெண்ட். 1 நம்முடைய முழங்கால், அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நம்பர் 2 ரெண்டாவது நம்முடைய ஞானம், அது 2வது இன்வெஸ்ட்மெண்ட். 3வது உங்களுடைய உழைப்பு. இந்த 3ம் உங்களுக்கு இருக்குமானால் நான் நம்புகிறேன் நிச்சயமாய் நீங்கள் வளருவீர்கள். உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் எங்கெங்க கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பார். ஆனால் சிலர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், சில பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஆனால் நம்மெல்லாம் சின்ன சின்ன வேலைகளை ஆரம்பிக்கிறவங்க எடுத்த உடனே ரொம்ப பெருசாக போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. முதல்ல உங்களுடைய உழைப்பு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். அதனால் நீங்கள் ஆரம்பிங்க, ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக நிறுத்துவார். ஆனால் ஆரம்பித்து விட்டால் போதாது, அதற்கு பின்னாடியே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ராத்திரி பகலாக கர்த்தரை நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று ஓடிட்டே இருக்கணும். உங்கள் தொழில் தான் ஓடணும். இதை எப்படி டெவலப் பண்ணலாம், இதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கறது, இதில் இன்னைக்கு புதுசாக சம்பாதிக்கிறது எப்படி, இதில் சம்பாதிச்சவங்க எப்படி சம்பாதிச்சிருக்கிறாங்க, அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி படிக்கணும். ஒரு நாள் படிச்சா போதாது, டெய்லி படிக்கணும். அந்த வேலை குறித்து படிக்கணும், அந்த தொழிலை குறித்து படிக்கணும். அப்படி படிக்கும்போது ஆண்டவர் அந்த தொழிலை கர்த்தர் உங்களுக்கு அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். இந்த நம்முடைய கோயம்புத்தூர்ல கணபதியில் ஒரு பிரதர் ரொம்ப, அவர் எத்தனை படித்தார் அப்படின்னு கேட்டால் 6th ஸ்டாண்டர்ட் 6வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு சொந்த பில்டிங், அவருக்கு சொந்த இடம், பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் மாறினார். ஆண்டவர் அவரை நம்பி பல கோடிகளை கர்த்தர் கொடுத்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் எப்படி இது, உங்களுடைய படிப்பு குறைவு தானே, ஆனால் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், உண்மையிலே எங்கள் மனைவியினுடைய ஜெபம் முதல் காரணம் பாஸ்டர். 2வது நான் ஒரு சாதாரணமான ஒரு லேத்து கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த
இதயத்துல வந்து ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு சின்ன மிஷினுடைய ஒரு சின்ன பார்ட் மட்டும் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து எங்க ஓனர்கிட்ட சொன்னாரு, இந்த இதை மட்டும் கடைஞ்சு தர முடியுமா அப்படின்னு. அப்ப எங்க ஓனர் அதை திரும்பி பார்த்துட்டு இது எதுக்குள்ளதுன்னு கேட்டார். ஒரு மிஷினுக்குள்ளது, அந்த மிஷினுடைய விலை 1 கோடி ரூபாய், அதுல வர ஒரு சின்ன பார்ட்டு, இது வந்து வெளிநாட்டில் தான் கிடைக்கும் இதனுடைய பார்ட்டு, இப்ப வாங்க முடியாது, எனக்கு தேவை, நீங்க பண்ணி தர முடியுமா அப்படின்னு. அப்ப அந்த ஓனர் வந்து இவருடைய கையில கொடுத்துருக்கிறாரு. சரிப்பா நீ பண்ண முடிஞ்சு ட்ரை பண்ணி பாருன்னு. இவர் அழகா ரெடி பண்ணி கடைஞ்சு அவர் கையில கொடுத்தாரு. உடனே இவர் ஓனர் வந்து எவ்வளவு ரூபா அப்படின்னு கேட்டாராமா. அவர் உடனே ஓனர் சொன்னாராமா, ஒரு 2000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி. உடனே அவர் சொன்னாராமா, சார் என்ன சார் இது நான் வாங்க போனா 1 லட்சம் ரூபாய், நீங்க 2000 ரூபாய் கேட்குறீங்க, இதா ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கோங்கன்னு அவர் கொடுத்துட்டு போனாராமா. ஆனா இந்த ஓனர் வந்து அதுக்கு பிறகு அதை கண்டுக்கவே இல்லையா. சரி பரவாயில்ல நமக்கு 10,000 ரூபாய் கிடைச்சு அப்படின்னு விட்டுட்டாராம். ஆனா வேலை செஞ்சுட்டு இருந்த இந்த மனுஷனுக்குள்ள அப்போ இந்த டை வந்து இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கா, நம்ம இந்த பிசினஸ் ஆரம்பிச்சா என்ன, இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த வேலை செய்து கொண்டே ஜோம் பண்ணி ஆயத்தமாகி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நெட்ல ஒரு நெட்ல வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிச்சு ஒரு பேர் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆடு கொடுத்தாராமா. நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு பாஸ்டர். அதன் நிமித்தம் கர்த்தர் என்னை பல மடங்கு என்னை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு எந்தெந்த மிஷினுக்கெல்லாம் டூப்ளிகேட் வேணும்னு நினைக்கிறாங்களோ, அப்படின்னா அது வெளியில கிடைக்காது, இங்க கிடைக்காதுன்னு சொல்றாங்களோ, எங்கிட்ட வந்து ஒரு டைம் கேட்பாங்க, நான் மோஸ்ட்லி அதை எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவேன்னாரு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவாராக. இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து பணம் இருந்தாதான் நிறைய பேர் மதிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் உங்களுடைய கரங்களை ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் கரங்களை கோர்த்து பிடித்து ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. இந்த தொழிலாளர் தினத்துல உங்க பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வாக்குத்தத்தத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக ராஜா. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளைகளுடைய தலையின் மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக ராஜா. இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் இந்த மாதம் அவருடைய வேலையில கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஹல்லேலூயா வெகு சீக்கிரத்தில் அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாய் எங்கள் பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி அப்பா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எங்கள் பிள்ளைகள் உழைக்கிறதை இன்னொருத்தன் சாப்பிடக்கூடாது, வட்டிக்காரங்க சாப்பிடக்கூடாது, அந்நியர்கள் சாப்பிடக்கூடாது, மருத்துவமனைக்கு அது போகக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகள் சம்பாதிக்கிற பணம் விரயமாகாதபடி ஒரு அற்புதத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு செய்து அவருடைய கைகளுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆமென் சொல்லுவோம். நான் உங்களை மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க துவங்குவாராக. ஆமென். நம்ம நேரடியாக இன்றைக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுக்கிற வாக்குத்தத்த செய்திக்கு நேராய் நம்ம கடந்து போகிறோம். எல்லாரும் நம்முடைய வேதத்தை திறந்து ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் ஐசுவரியவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஈசாக்கு ஐசுவரியவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு வார்த்தை, அவன் விருத்தி அடைந்து அவன் ஐஸ்வர்யவான் ஆகி அவன் மிகவும் பெரியவன் ஆனான் என்று ஈசாக்கை குறித்து ஆண்டவர் தெளிவாக ஒரு வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். நான் நம்புகிறேன் அந்த ஈசாக்கு என்கிற இடத்திலே உங்களுடைய பெயரை வைக்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை வைக்கிறேன், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களுடைய பெயரை வைக்கிறேன். எப்படி ஈசாக்கு வர வர ஐஸ்வர்யவான் ஆகி மிகவும் பெரியவன் ஆனாரோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் வர வர கர்த்தர் செழிக்க பண்ணி, நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர பண்ணி, இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை பெரியவர்களாய் மாற்றுவேன் என்று கர்த்தர்
கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாம். நம்முடைய தேவன் நம்மை வர வர பலக்க பண்ணுகிற கர்த்தர். நீங்கள் தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, சவுலின் குடும்பத்தாருக்கும் தாவீதின் குடும்பத்தாருக்கும் நிறைய நாட்களாக யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. அவர்கள் குடும்பத்திற்கும் ஃபைட், இவர்கள் குடும்பத்திற்கும், ரெண்டு பேரும் நீயா நானா அப்படி என்கிற போட்டி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். சவுலின் குடும்பத்தாரோ பலவீனப்பட்டு போனார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் நம்புகிறேன், இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சவுலின் குடும்பத்தார் பலவீனம் அடைகிற வருஷம். சவுலின் குடும்பத்தார் நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்தார்கள். தாவீதோ நாளுக்கு நாள் பலத்தான், வர வர பலத்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம், நீங்கள் வர வர விருத்தி அடைந்து பெருகுவீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய மனதில் நிறைய பேருக்கு இருக்கலாம், நான் நாளுக்கு நாள் குறைஞ்சு போயிட்டே இருக்கிறேன், நாளுக்கு நாள் என்னுடைய வருமானம் குறைந்து கொண்டே இருக்கிறது, நாளுக்கு நாள் என்னுடைய சரீரத்தில் பலவீனம் வந்து கொண்டே இருக்கிறது, இதை நான் விட்டு போறேனோ, இதை கண்டினியூ பண்ணுவதற்கு கஷ்டமா இருக்குமோ, நான் நாளுக்கு நாள் குறைஞ்சு போயிட்டே இருக்கிறேனே, இப்படியே போயிடுச்சுன்னா நான் மற்றவங்களிடத்துல நான் உதவி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவேனோ, அப்படியெல்லாம் உங்களுடைய மனம் கலங்குமானால் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லை, இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ண போகிறார். கர்த்தர் உங்களை மகா பெரியவர்கள் ஆக்க போகிறார். நம்புகிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் நாளுக்கு நாள் வளருவீர்கள். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை குறுக பண்ணவே மாட்டார். விசுவாசிக்கிறீர்களா? கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதம் ஒரு கையளவு மேகத்தை கர்த்தர் உங்களுக்கு காண பண்ண போகிறார். உங்களுடைய கண்கள் அந்த கையளவு மேகத்தை பார்க்கும். யாரெல்லாம் உங்களை இவன் நாளுக்கு நாள் மெலிந்து போவான், இவன் நாளுக்கு நாள் குறைந்து போய்விடுவான், யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நீ வளருவதற்கான ஒரு கையளவு மேகத்தை இந்த மாதம் கட்டளை இடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் என் சத்தத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் வளருவதற்காய் கர்த்தர் ஒரு கையளவு மேகத்தை காணிக்க போகிறார். அந்த மேகம் பெருமழையின் இரைச்சலாக மாறும். இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களை வளர்த்துவேன். நீங்கள் வர வர விருத்தி அடைய போகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ண போகிறார். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் வர வர நாளுக்கு நாள் என் குடும்ப வாழ்க்கை அப்படியே உடஞ்சிட்டே போகுது அப்படின்னு யாராவது நினைக்கலாம். நாளுக்கு நாள் என்னுடைய பிள்ளை வயசாயிட்டே போறாங்க, நாளுக்கு நாள் அப்படியே வயசு தாண்டிட்டே இருக்குது. நிறைய உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கலாம். எவ்வளவு நீங்க முன்னேறி வந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ ரொம்ப பேக் ஸ்லைடிங்கா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த மாதத்துல வாக்கு கொடுக்கிறார், இல்ல, நான் உன்னை வர வர விருத்தி ஆக்குவேன், வர வர ஆசீர்வதிப்பேன். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது விசேஷமாக இது ஈசாக்குனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நடந்தது. அப்ப நான் ஜெபித்து ஆயத்தமாகும் போது வர வர ஈசாக்கு விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான் அப்படிங்கிற இந்த வாக்குத்தத்தத்தை வாசிச்சு கொண்டிருக்கும் போதே அவனுடைய பின்னணியை நான் பார்த்தேன். எந்த சூழ்நிலையிலே அவன் வர வர விருத்தி அடைந்தான், எந்த பாதையிலே அவன் வர வர விருத்தி அடைந்தான். அப்போ என்னுடைய கண்களுக்கு ஆண்டவர் ஒரு 4 காரியத்தை கர்த்தர் காண்பித்தார். இந்த 4 சூழ்நிலையிலையும் இருந்த இந்த ஈசாக்கை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவாரானார், வர வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனை வளர்த்துவது உண்மையானால் இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நமக்கும் கர்த்தர் செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஆமேன் சொல்லுங்கள். முதலாவதாக ஒரு வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். நம்ம 26ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 26ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 26ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு தன் பார்வைக்கு அழகுள்ளவளாய் இருந்தபடினால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி
அவனை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் என்னை நன்றாய் கவனிங்கள். இந்த ஈசாக்கு எந்த இடத்திலே, அதுல நீங்க 2 வசனத்தை நீங்க வாசிக்க முடியும், அது ரொம்ப அழகா இருக்கும். அப்படின்னா 12வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 12வது வசனத்தை எடுக்கும்போது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்போ அதுல 2 வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஒன்னு, அந்த தேசத்திலே விதை விதைத்தான். 2வது, அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்போ இந்த வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை பாருங்க. அந்த தேசத்திலே, அந்த வருஷத்திலே. சோ எந்த தேசத்திலே, எந்த வருஷத்திலே. இதுக்கு தான் இன்னைக்கு இந்த 4 காரியத்தையும் கர்த்தர் பேசுவாராக. இங்க நம்ம வாசிச்சோம். முதலாவதாக, அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் தன்னுடைய மனைவியை அழகுள்ளவள் என்று பார்த்து தன்னை கொன்றுவாங்கன்னு நினைச்சு தன்னுடைய மனைவின்னு சொல்லுகிறதற்கு அவன் பயந்தானாமா. அப்போ ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு அவர் பிரயாணம் பண்ணி வந்தார். இது புதுமையான தேசமா இருக்குது. ஆனா தான் கொஞ்சம் வயதான தோற்றமா இருந்தாது அப்படி ஃபீல் பண்ணாரா என்னமோ தெரியல. இல்லைன்னா தன்னுடைய மனைவியை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப அழகுல கொஞ்சம் குறைஞ்சவன் அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. இல்ல அப்படின்னா, இல்ல நம்ம மனைவின்னு சொல்லி அழகா இருக்கிறதுனால இவளை எடுத்துருவாங்க, அதுக்காக நம்மளை கொன்றுவாங்கன்னு நினைச்சு இந்த ஈசாக்கு அந்த தேசத்திலே, வேதம் சொல்லுது, தன்னுடைய உயிருக்கு அவன் பயப்பட்டான். அந்த தேசம் எந்த தேசம்? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தேசத்திலே அவன் 100 மடங்கு பலனடைந்தான். எந்த தேசம் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உயிருக்கு பயந்த தேசத்திலே கர்த்தர் அவனை வர வர கர்த்தர் விருத்தியாக்கி பலத்தவனானார். இந்த ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த பட்டணம் உங்களுக்கு குடி போன பட்டணமா இருக்கலாம். இந்த பட்டணத்திலே, இந்த தேசத்திலே, நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே மிகவும் பயந்து போனவர்களா இருக்கலாம். ரொம்ப பயம். இந்த ஈசாக்கை போல நீங்கள் பயப்படலாம். சில காரியங்கள் நடந்து விடுமோ அப்படின்னு பயப்படலாம். துஷ்டர்கள் எழும்பி விடுவார்களோ அப்படின்னு நீங்க பயப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பயப்பட்டிருக்கிற அந்த பகுதியிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். நீங்கள் பயப்பட்டிருக்கிற அந்த தேசத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எந்த இடத்துல உயிருக்கு பயப்படுகிறீர்களோ, எந்த இடத்துல மனிதர்கள் என்னை விழுங்கு விடுவார்களோ, அழித்து விடுவார்களோ, இந்த தொழிலை நடத்த விடமாட்டார்களோ, இந்த குடும்பத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ண விடமாட்டார்களோ, பாஸ்டர் இந்த பட்டணத்துல ஒவ்வொரு நாளும் பயந்து இருக்கிறேன், இந்த தெருவில் ஒவ்வொரு நாளும் நான் பயப்படுகிறேன், இந்த இடம் எனக்குரிய இடம் அல்லையோ. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, ஈசாக்கை பயந்த இடத்திலே விருத்தி அடைய பண்ணின கர்த்தர் இந்த இடத்தை விட்டு உங்களை துரத்த மாட்டார். இந்த இடத்தை விட்டு கர்த்தர் உங்களை துரத்த மாட்டார். இந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவார், உங்களுடைய காலடிகளை உறுதிப்படுத்துவார். அந்த பட்டணத்திலே கர்த்தர் காலடிகளை உறுதிப்படுத்துவார். அந்த தொழில் செய்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்தி உங்களை வர வர பலத்தவன் ஆக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தருக்கு கரங்களை தட்டி எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம், நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஈசாக்கு பயப்பட்ட அந்த தேசத்திலே கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தாராமா. ஹல்லேலூயா. சிலர் வேலைக்காக சில வெளியூர்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, வெளியூர்ல இருந்து வந்தாலே சிலர் பாத்தீங்கன்னா வித்தியாசமா டீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்பவுமே உள்ளூர்காரங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, வெளியூர்காரங்களுக்கு வித்தியாசமான மதிப்பு. அவங்க பயந்துட்டே இருப்பாங்க. கடந்த சமீபத்தில் ஒரு நாள் ஒரு செய்தியில வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்து, வெளி தேசத்திலிருந்து வேலைக்காக வந்த ஒரு மனிதனை பொய்யான குற்றம் சாட்டி ஒரு மரணம் நடந்துச்சு. அந்த மரணத்தை இந்த மனுஷன் தான் செஞ்சுட்டான் அப்படின்னு அவன் மேல தவறான பழி போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை ஜெயிலுக்கெல்லாம் போக வச்சு அப்படியே நொந்து போன வாழ்க்கையில வாழ்ந்தான். அப்போ அவனுக்கு அவ்வளோ பயம். இல்லை, இந்த ஊர்ல நான் கண்டினியூ பண்ண மாட்டேன், இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன், இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் துஷ்டர்களா இருக்கிறாங்க, ஐயோ இவங்க எல்லாம் என்ன முடிச்சிருவாங்க அப்படின்னு அந்த நபர் திரும்ப ஊருக்கு அவர் போனதை நான் வாசித்து அதிர்ந்து போனேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருவர் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கலாம். பாஸ்டர், நான் குடியிருக்கிற இந்த பட்டணத்திலே பயந்து நான் வாழ்கிறேன், கடன்காரங்களுக்கு பயந்து நான் வாழ்கிறேன், மனிதர்களுக்கு பயந்து நான் வாழ்கிறேன், நான் வேலை செய்கிற இடத்துல மனுஷனுக்கு ரொம்ப பயப்படுகிறேன், இருக்கிற மேனேஜருக்கு ரொம்ப பயப்படுவேன், ஐயோ என்னால எப்படி இதை கண்டினியூ பண்ண முடியும்? ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, நீ எந்த இடத்திலே உன்னுடைய உயிருக்கு பயப்பட்டாயோ அதே இடத்துல உன்னை விருத்தியாக்குற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.
விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இந்த பட்டணத்திலே உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். இனி நெருஞ்சி முள் உங்களுக்கு இருக்க போவது இல்லை. இனி உங்களை குத்துகிறவர்கள் இருக்க போவது இல்லை. இனி உங்களுக்கு விரோதமாய் கங்கணம் கட்டுகிறவர்கள் இருக்க போவது இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுகமாய் நடக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உயிருக்கு பயப்படுகிற இடத்திலேயே நான் அந்த இடத்திலே கர்த்தர் என்னை வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர். இரண்டாவதாக ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். அது ஆச்சரியமா இருந்துச்சு, எடுத்துக்கொள்ளலாம். 26ஆம் அதிகாரம், நீங்கள் 1வது வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். 26ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். இன்னொரு விஷயம் கூட வாசிங்களேன், அது உங்களுக்கு புரியட்டும். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியரின் ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்திற்கு கேராருக்கு போனான். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கை எந்த இடத்திலே ஆண்டவர் வர வர பலக்க பண்ணினார். அவன் நாளுக்கு நாள் எங்க வளர்ந்தான் அப்படின்னு சொன்னா, வேதத்துல இங்க ரொம்ப அழகா வாசிக்கிறோம். அவன் இருக்கிற ஊர்ல பஞ்சம் வருது. அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த பஞ்சத்திற்கு தன்னை தப்புவித்துக் கொள்ளும்படியாய் பஞ்சம் பிழைக்கிறதற்காக தான் இந்த ஊருக்கு வர்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேசத்திலே விதை விதைத்தான், அவனை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். எந்த தேசம் அப்படின்னு சொன்னா, இவன் குடியிருக்கும்படியாக வரல, நீண்ட நாட்களாக இந்த பட்டணத்தில் நம்ம இருக்கணும்னு வரல. இந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும், இந்த கடனை அடைச்சு முடிக்கிற வரைக்கும், என் பிள்ளைய கரையேற்ற வரைக்கும், அவ்வளவுதான். இந்த ஊர்ல போய் கொஞ்சம் சம்பாரிச்சு நான் இந்த பஞ்சத்துக்கு என் குடும்பத்தை தப்பிச்சோம்னா போதும் அப்படின்ற சூழ்நிலையில தான் ஈசாக்கு இந்த பட்டணத்துக்குள்ள என்றாகிறாரு. ஆனா கர்த்தர் அவன் பஞ்சம் பிழைப்பதற்காக வந்த அந்த பட்டணத்தில் என் தேவனாகிய கர்த்தர் வர வர அவனை விருத்தி அடைய பண்ணி அவனை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் அவனை பெருக பண்ணினது உண்மையானால், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய நிலைமையை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார். இந்த பட்டணத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரியும், இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒரு சிலர், ஒருவேளை நீங்களோ உங்களுடைய தகப்பனாரோ இல்லைன்றால் உங்களுடைய குடும்பமோ நீங்கள் குடியிருக்கிற இந்த பட்டணத்தில் பஞ்சம் பிழைப்பதற்காக தான் வந்திருப்பீர்கள். என் பிள்ளையை இந்த ஊர்ல நான் படிக்க வைக்கணும், இல்லைன்னா இந்த ஊர்ல இருந்து சம்பாரிச்சு நான் எங்க ஊர்ல ஏதாவது ஒரு வீடு கட்டணும், என்னுடைய கடனெல்லாம் நான் முடிச்சிருவதற்காக இந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேன், எப்படியாவது பஞ்சம் பிழைக்கணும். ஆனா நீங்க வந்திருக்கிற இடத்துல நீங்க நினைக்கிற அளவுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். சிலர் இதை நினைச்சு நான் திரும்பி போயிடலாமா, திரும்பி எங்க ஊருக்கே போயிடலாமா, திரும்பி அங்க போனாலாவது நான் வாழ்வேனா அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். நான் நம்புகிறேன், இல்லை, ஆண்டவருடைய பிள்ளையே, பஞ்சம் பிழைக்க வந்த இடத்திலே ஈசாக்கை ஆசீர்வதித்தது உண்மையானால், அவனை 100க்கு 100 ஆசீர்வதித்தது உண்மையானால், நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் முடிகிறதற்குள்ள கர்த்தர் இந்த பட்டணத்தில் உங்களோட கூட இருக்கிறத நிரூபிப்பார், உங்களோடு கூட இருக்கிறத வேலை ஸ்தலத்தில் நிரூபிப்பார். நான் உன்னை அழைத்தேன் என்கிறதற்கு கர்த்தர் சாட்சி. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு வேறு பிரித்து கொண்டு வந்து இங்க வந்து உங்களை மகிமைப்படுத்த போறார் என்கிறதற்கு இது இந்த மாதம் ஒரு பெரிய சாட்சியாக மாறும். இந்த மாதம் ஒரு பெரிய சாட்சியாக மாறும். தானியேலை அந்நிய தேசத்திலே கர்த்தர் கொண்டு வந்து, வேதம் சொல்கிறது, அடிமையாக கொண்டு வந்திருக்கிற அந்த தானியேலை அங்கே கர்த்தர் தலைவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்ம வெறுங்கையாய் வந்ததை பல பரிவாரங்களுக்கு தகப்பனாய் மாற்றுவார். யாக்கோபை போல மாமனாருடைய வீட்டிலே பஞ்சம் பிழைப்பதற்காய் கடந்து போன கர்த்தருடைய பிள்ளையே, என் மாமனார் என்னை வெறுமையாய் அனுப்பி விடுவாரோ, என் மேனேஜர் என்னை வெறுமையாய் அனுப்பி விடுவாரோ, என் ஜனங்கள் என்னை வெறுமையாய் அனுப்பி விடுவார்களோ? கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய சொந்த முன்னை வெறுமையாய் அனுப்பினாலும் இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் வெறும் கோலும் கையுமாய் வந்த உன்னை பல பரிவாரங்களுக்கு தகப்பனாய் இந்த பட்டணத்திலே மாற்றுவார். நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே மாற்றுவார். நீங்கள் பிழைக்க போன இடத்திலே கர்த்தர் பல பரிவாரங்களுக்கு
தகப்பனாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீர்களா? கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். முழு பலத்தோட சொல்லுங்க, ஹல்லேலூயா, நான் நம்புகிறேன், நம்புகிறேன், நம்புகிறேன். ஸ்தோத்திரம். பஞ்சம் பிழைக்க போன இந்த இடத்துல ஹல்லேலூயா, என்னை நீர் வர வர விருத்தி அடைய பண்ணுவீர். ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக தான் பயந்த ஊர்ல கர்த்தர் வர வர விருத்தி அடைய பண்ணினாராமா. ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் விசுவாசிக்கிறீர்களா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் பயந்த இடத்துல கர்த்தர் வர 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 உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். நீங்கள் பயந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி உங்களை அந்த இடத்திலேயே விருத்தி அடைய பண்ண வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? சோ நம்பர் 2, இரண்டாவதாக நம்முடைய தேவன் எங்கே ஈசாக்கு ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது பஞ்சம் பிழைக்க போன இடத்துல ஈசாக்கை கர்த்தர் வர வர விருத்தி அடைய பண்ணி மகா பெரியவனாக்கினாராமா. எப்படியாமா? எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. மகா பெரியவன், பெரியவன் இருக்குது. மகா பெரியவன் அப்படின்னு சொல்றது கணக்கடங்காதது, சொல்லுக்கு அடங்காதது. நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க போறார் அப்படின்னா, மகா பெரியவளாய், மகா பெரியவனாய். விசுவாசிக்கிறீர்களா? நம்புறீர்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கர்த்தர் மகா பெரியவனாக்க போகிறார். என்னை கர்த்தர் மகா பெரியவளாக்க போகிறார். சொல்லுங்க, அது ஒரு 10 டைம் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். மகா பெரியவன், ஓ மகா பெரியவன். Thank you Jesus. ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அந்த 26ஆம் அதிகாரத்தில் நம்ம 9வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 26ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 26ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து அவள் உன் மனைவியாய் இருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றார். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். கவனிங்க, இப்போ இவன் என்னன்னா, அந்த ஊர்ல தன்னை தன்னுடைய மனைவியை சகோதரின்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி வச்சிருந்தான். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவளை ஒருவேளை அழகுள்ளவள் என்று பார்த்து அவளை பிடிச்சிருவாங்களோன்னு நினைச்சு அவன் என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு நாள் அந்த நாட்டினுடைய முக்கியமான அந்த நபர் ஜன்னல் வழியா பார்க்கும்போது இவங்க 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கணவன் மனைவின்னு அந்த ராஜா கண்டுபிடிச்சான். அப்போ இப்போ அந்த ராஜா ஈசாக்கை அழைப்பித்து என்ன கேட்கிறான் அப்படின்னா, எப்பா நீ என்ன வேலை பண்ணி இருக்கிற? அவள் உனக்கு மனைவியா இருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரின்னு சொன்ன? யாராவது ஒருத்தர் அவள் மேல கை வச்சிருந்தா அந்த பழி எங்க மேல விழுந்திருக்கும்லப்பா. என்னப்பா நீ இப்படி பண்ணி இருக்கிற? இப்படி செய்ய ஆகலாமா? அப்போ அவன் என்ன, அவர் ஈசாக்கு என்ன சொல்றாருன்னா, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன். அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் அப்படின்னா, நான் அனாதைன்ற ஒரு பயம் இருக்குது. என்னை அடிச்சா யாருமே கேட்க மாட்டாங்க, என்னை கொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க, எனக்காக இந்த உலகத்துல இந்த ஊர்ல வழக்காடுவதற்கு ஒருவருமே இல்லை. எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ, எனக்கு வழக்காடுவதற்கோ, எனக்கு நியாயம் தீர்ப்பதற்கோ ஒருவரும் இல்லை. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கா ஆசீர்வதித்தது எந்த ஊர் அப்படின்னா, அவன் அனாதை அப்படின்னு ஃபீல் பண்ணப்பட்ட அந்த பட்டணத்தில் தேவன் அவனை ஆசீர்வதித்து பெரியவனாக்கி மகா பெரியவனாக்கினார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த புதிய மாதத்தில் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் இந்த பட்டணத்தில் அனாதையை போல இருக்கிறேன், இந்த தெருவில் நான் அனாதையை போல இருக்கிறேன், இந்த ஆபீஸ்ல நான் ஒரு அனாதையை போல் இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை தண்டித்தால் கூட கேட்பதற்கு யாருமே இல்லை, என்னை அடிச்சிருவாங்களோன்னு நான் பயப்படுறேன், என்ன திட்டிடுவாங்களோன்னு பயப்படுறேன், எனக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு நான் பயப்படுறேன். ஏன் அப்படின்னா, இந்த ஊர்ல எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை. இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் உங்களை சுற்றி இருந்தும் நீங்கள் அனாதைகளை போல் இந்த இடத்துல இருக்கலாம். எனக்கென்று யாருமே இருக்க மாட்டாங்களா? நான் மட்டும்தான் பாடுபடணும், நான் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் மட்டும்தான் உயரணும், எனக்காக நியாயம் தீர்ப்பதற்கோ பார்க்கிறதுக்கோ விசாரிப்பதற்கோ. ஆனா உங்களை பார்த்து கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், உங்களை வர வர விருத்தி அடைய பண்ணுவதற்கு என் இயேசு வல்லவராயிருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஈசாக்கை கர்த்தர் ஒரு பட்டணத்தில் ஆசீர்வதிக்கிறார். எந்த பட்டணம்னா, தான் அனாதை என்று நினைத்த பட்டணத்திலே ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானார்.
கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்காக கேட்பார், இயேசு உங்களுக்காக பரிந்து பேசுவார், இயேசு உங்களுக்காக வழக்காடுவார். இயேசு உங்களுடைய எதிராளிகளோட கர்த்தர் அவர் சம்பந்தம் கலக்கிறவராய் அல்ல, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் நிற்க போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் தேவனாகிய கர்த்தர் என்னை வர வர விருத்தி அடைய பண்ணி, சொல்லுங்க பார்க்கலாம், வர வர விருத்தி அடைய பண்ணி. நன்றி. வர வர விருத்தி அடைய பண்ணி என்னை பெருக பண்ணுகிற கர்த்தர் அவர். கைகளை உயர்த்தி எல்லாரும், என்னை பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான், மகா பெரியவனானான். இது கர்த்தர் நம்முடைய தலையின் மேல் வைக்கிற ஆசீர்வாதம். அதற்கான விதையை கர்த்தர் இந்த மாதத்திலே போட்டு விட்டார். இன்னும் சில வருடங்களுக்குள்ளாக, இன்னும் சில மாதங்களுக்குள்ளாக ஒவ்வொரு சொந்தங்களுக்கு முன்பாகவும் நீங்கள் விருத்தி அடைந்து, வர வர இவன் நசித்து போவான் என்று நினைத்தோம், ஆனால் வர வர கர்த்தர் இவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக தன்னுடைய உயிருக்கு பயந்த அந்த இடத்துல கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். நம்பர் 2, இரண்டாவதாக பஞ்சம் பிழைக்க வந்த அந்த தேசத்திலே கர்த்தர் அவனை வர வர பலத்தவனானார். மூன்றாவதாக அனாதை, எனக்கு யாருமே இந்த பட்டணத்தில் இல்லைன்ற அந்த இடத்துல என் தேவன் அவனை விருத்தி அடைந்தார், மகா பெரியவனாக்கினார். நாலாவதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். அந்த 26ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 26ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள்ளே யாராயிலும் உன் மனைவியோட சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கியிருப்பாயே என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஈசாக்கினுடைய இந்த சூழ்நிலையை பாருங்க. தனக்கு பயந்து யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, நம்ம கொஞ்சத்தை சம்பாரிச்சிட்டு பஞ்சத்தை பொழைச்சிட்டு இந்த இடத்துல இருந்து ஓடி போலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் தன்னுடைய மனைவியை சகோதரின்னு சொல்லுவான். அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ரொம்ப நாள் இந்த பட்டணத்தில் நம்ம இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா இவ்வளவு பெரிய பொய் அவன் சொல்லி அந்த மனுஷன் சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா இப்ப பொய் சொல்லிட்டாரு. இந்த பொய்யை அந்த நாட்டினுடைய ராஜாவும் ஜனங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது ரொம்ப அவமானம். அப்படின்னா தன்னுடைய நல்ல மனைவி, தன்னுடைய மனைவியை சகோதரின்னு தன்னுடைய உயிருக்கு பயந்து விட்டு கொடுக்கிறது அப்படின்றது சாதாரணமானதே கிடையாது. சில பேர் உயிர் போனா கூட என் மனைவி தான் யாது, நம்முடைய மனைவியை எப்படி நம்ம மாத்தி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆனா எல்லாருக்கும் முன்பாகவும் நிறுத்தி அந்த ராஜா கடிந்து கொள்றாரு. ஏன்ப்பா இப்படி பண்ண? எதுக்குப்பா இப்படி பண்ண? தெரியாம யாராவது ஏதாவது தப்புக்கு நடந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணியிருப்ப? எல்லாருடைய கண்களும் ஈசாக்குக்கு முன்னாடி நிக்குது. அப்படியே நொந்து போயிட்டான் அவன், அவமானப்பட்டு சாட்சியெல்லாம் இழந்த அந்த இடத்துல இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே, நான் ஆண்டவரை நம்பி இருக்கலாமே, அவரை விசுவாசிச்சுட்டு இருக்கலாமே. அவனுடைய இருதயத்துக்குள்ள எத்தனையோ ஓடிட்டு இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, அவமானப்பட்ட அந்த தேசத்திலே என் தேவனாகிய கர்த்தர் அவனை வர 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 விருத்தி அடைய பண்ணி அவனை மகா பெரியவனாக்கினார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிறதுல ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளை, ஏதோ ஒரு குடும்பம் ஈசாக்கை போல ஒருவேளை நீங்கள் செய்த தவறுக்காக உங்களுக்கு விரோதமாய் நிறைய கைகள் நீட்டப்பட்டிருக்கலாம். பாஸ்டர், அவங்க பேசுறது நியாயம்தான், அந்த பேச்சுக்கு நான் தான் காரணமான. ஈசாக்கு அந்த ராஜாவினிடத்திலிருந்து ஒரு வார்த்தையும் சொல்ல முடியல, நான் நீதிமான்னு சொல்ல முடியல, தன்னுடைய நியாயத்தை முன்னாடி வைக்கவே முடியல. இல்ல நீங்க எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, யார் அப்படி சொல்ல மாட்டாங்க, எதுவுமே பேச முடியல, அப்படியே வாய் அடைச்சு போயிட்டான். தப்பு என் மேலதான் சார், தப்பு என் மேலதான் சார், நான் அதுக்காக வெட்கப்படுறேன், அதுக்காக நான் தலை குனிகிறேன். அப்ப நான் நம்புறேன், ஒரு டைமும் அவ்வளோ பெரிய பேரை கெடுக்கப்பட்டவன் திரும்பி எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்னு நினைப்பேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்திலே இவன் பாவி என்று முத்திரை குத்தப்பட்ட அந்த தேசத்திலே, இவன் மாத்தி மாத்தி பேசினவன் என்று சொல்லப்பட்ட அந்த தேசத்திலே என் தேவனாகிய கர்த்தர் அவனை பெருக பண்ணினார், அவனை மகா பெரியவன் ஆக்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் குடியிருக்கிற, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களுடைய பேரை ஒருவேளை நீங்கள் கெடுத்திருக்கலாம், அதற்கு நீங்கள் காரணமாய் மாறிவிடலாம். இனி ஒன்னே ஒன்று பாஸ்டர், நான் இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடணும், இல்லைன்னா என் தலை மேலே இருக்கிற அந்த நிந்தை மாறாது, அந்த அவமானம் மாறாது. நான் என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஜனங்களுடைய மனசுடைய ஆழத்திலிருந்து அதை எடுத்து போடவே முடியாது பாஸ்டர், ஏன்னா நான் அவ்வளோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் எங்கேயாவது மாற போறேன், நான் எங்கேயாவது ஓடி போறேன், விட்டுறேன்.
இந்த இடம் எனக்குரியது அல்ல, நான் ஆசையாக தான் கட்டினேன், நான் ஆசையாக தான் இதை உண்டு பண்ணினேன், ஆனால் இன்னைக்கு நான் ஒரு குற்றவாளியாக நான் நின்றுட்டு இருக்கிறேன், நான் ஒரு மோசமான ஒரு பர்சனாக நான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் மனசாட்சியிலே குத்தப்பட்டு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்திலே திரும்ப ஒரு வாக்கை கர்த்தர் தருகிறார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் மறுபடியும் ஒரு வாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். இல்லை, நீங்கள் அவமானப்பட்ட அதே இடத்துல வர வர கர்த்தர் உங்களை விருத்தியாக்கி உங்களை மகா பெரியவன் மகா பெரியவள் ஆக்குறதற்கு என் தேவனாகிய கர்த்தருக்கு லேசான காரியம். கரங்களை தட்டி உங்களை குறித்த அச்சமும் பயமும் சகல ஜனங்களுக்கும் உண்டாயிருக்கும். என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட பயத்தை அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் தருவார். ஓ, உன்னுடைய பலவீனங்கள் அந்த இடத்திலே மறக்கப்பட்டு போய்விடும். உங்களுடைய பலவீனங்கள் அந்த இடத்துல மறக்கப்பட்டு போய்விடும். விசுவாசிக்கிறீர்களா? சோ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம் ஈசாக்கு, அதான் உங்க பேர் போட்டு அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். மகா உங்க பேரை சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். பென்ஸ் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பென்ஸ் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கம்ஃபர்ட் சர்ச் வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய தேவ சபையாய் மாற போகிறது. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரையும் சொல்லுங்க, கண்டிப்பா அது நடக்கும். அதற்காக தான் கர்த்தர் உங்களை இந்த ஜபத்துல இணைச்சிருக்கிறாரு. நான் நம்புகிறேன் கர்த்தர் அதனுக்குரிய காரியத்தை ஆரம்பிச்சுட்டாரு. பிரதர், உங்களை வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் கர்த்தர் இடம் கொண்டு பெருக பண்ண போறாரு. நீங்க விருத்தி அடைய போறீங்க, நீங்க பூமியை சுதந்திரிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை நாளுக்கு நாள் அப்படியே வளர்த்திட்டே போறாரு. உங்களை கீழே இழுக்கணும்னு நினைக்கிற சத்துரு இப்ப வெட்கப்பட்டு போவான். அந்த மனுஷன் வெட்கப்பட்டு போவான். உங்களை கீழே இழுக்க முடியாது, உங்களை கீழே பிடிச்சு தள்ள முடியாது. இஸ்ரவேலின் ஜெயபலமானவருடைய கரத்தை நீங்க பிடிச்சிருக்கிறதுனால யார் உங்களை கீழே தள்ளினாலும் கர்த்தர் உங்களை உயர 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 மேலே கொண்டு போகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? நடக்குமா? நடக்குமா? நான் நம்புறேன். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா நானும் இந்த இடத்துல ஜீவனோட இருப்போம். நீங்களும் ஜீவனோடு இருக்கும்போது நீங்க சொல்லுவீங்க, நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் கர்த்தர் என்ன பல மடங்கு ஆசீர்வதிச்சிட்டாரு. பார்த்து என்ன கர்த்தர் விருத்தி அடைய பண்ணிட்டார் பாஸ்டர். என்ன அப்படியே நாளுக்கு நாள் அப்படி பண்ணி இன்னையிலிருந்து நான் உங்களை பிளஸ் பண்றேன். கர்த்தர் உங்களை வளர்த்துட்டே போவாராக. அந்த சறுக்கல்கள் எல்லாம் இன்னையோட முடிய போகிறது. அந்த கீழே போகிற தன்மை இன்றையோட முடிய போகிறது. இனி நீங்க கை செய்கிறது ஆசீர்வாதமா இருக்க போகிறது. நீங்க கை தொடர்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கை கொடுக்க போறாரு. இனி உங்க கையை கர்த்தர் கொடுத்து அப்படியே ஒவ்வொரு படியா உங்களை மேல 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 கர்த்தர் ஏற்றி விட்டு அழகு பார்க்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோ ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தேசத்திலே அந்த வருஷத்திலே, சோ அந்த தேசம் அந்த வருஷம் அப்படின்றதுக்கு 4 விதமான அடையாளம் இருக்கிறது. ஒன்று, நம்பர் 1, முதலாவதாக தன் உயிருக்கே ஆபத்து வந்துருமோ என்று பயந்த இடத்துல கர்த்தர் பெருக பண்ணார். இரண்டாவதாக பஞ்சம் பிழைக்க வந்த இடத்துல ஆண்டவர் அவனை பிழைக்க பண்ணினார். நம்பர் 3, அனாதை இருந்த அந்த இடத்துல கர்த்தர் வர வர பலக்க பண்ணினார். நம்பர் 4, நாலாவதாக அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் அவனை வர வர பலக்க பண்ணினார். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4 மனப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் நம்ம என்ன பண்ண போறாருன்னா வர வர நம்மை பலத்தவர்களாய் மாற்ற போறாரு. எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நம்பர் 1, முதலாவதாக நீங்க பயப்பட்டு உயிருக்கு பயந்து இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை நிலைநாட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? கர்த்தர் உங்களை எடுத்து அந்த செடியை கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. நான் நம்புறேன் கர்த்தர் நடுறாரு. உங்களை நிறைய பேர் இந்த மாதம் கர்த்தர் நடுறாரு. இந்த மரத்தை அப்படியே வளர்த்து ஒரு பெரிய மரமாய் கர்த்தர் மாற்ற போறாரு. சொல்லுங்க, நம்பர் 1, நான் பயந்த இந்த தேசத்திலே கர்த்தர் என்னை 100 மடங்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போறார். நம்பர் 2, இரண்டாவதாக நாம் பஞ்சம் பிழைப்பதற்காக வந்த இந்த பட்டணத்திலே என் தேவன் என்னை 100 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். மூன்றாவது, நான் அனாதை என்று சொல்லப்பட்ட இந்த இடத்திலே கர்த்தர் என்னை 100 மடங்கு ஆசீர்வதிக்க பண்ண போகிறார். ஆமென். என்னை அவமானப்படுத்தின இந்த இடத்திலே கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி அப்படியே அறிக்கை செஞ்சுட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் என்னை பெருக பண்ண போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஈசாக்கு வர வர பலத்தான்.
ஆமென். தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போனார்கள். நம்மை எதிர்க்கிற சக்திகளை நாளுக்கு நாள் பலவீனம் அடைய செய்து நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். உங்களுக்கு விரோதமாய் பலனாய் நிற்கிற அந்த செய்வினைகள் முறியடிக்கப்படும், அந்த மந்திரிக கட்டுகள் முறியடிக்கப்படும், அந்த பொறாமைகள் முறியடிக்கப்படும். அவர்கள் நாளுக்கு நாள் அப்படியே குறைந்து கொண்டு போகும்போது கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லுவோம். நான் நம்புகிறேன் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் வர வர பலப்பேன், நான் வர வர பலத்து பெரிய அதிசயத்தை காண்பேன். ஆமென். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கரங்களை தட்டி புது கிருபை புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால், புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கோடி நன்றி ஆண்டவரே. நம்மத்தில் அருமையான பாஸ்டர் வெஸ்லி அப்பா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கடைசி ஜெபத்தை நமக்காக பண்ணுவார்கள். அதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து தேங்க் யூ ஜீசஸ். கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்துருங்க, எல்லாரும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க பார்க்கலாம். தேங்க் யூ ஜீசஸ். ஆன்லைனில் இருக்கிறவர்களும் அப்படியே கண்களை மூடி கைகளை அப்படியே உயர்த்தி நமக்கு புது கிருபை தருகிற தேவன், நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலனை கர்த்தர் நமக்கு தருகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற நீங்களும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென் சொல்லுங்கள். ஒரு புது மாதத்தை நம்ம தொடங்க போகிறோம். ஒரு புது மாதத்தை நம்ம துவங்கி விட்டோம். நான் நம்புகிறேன் இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை வர வர நான் என்ன ஆக்குவேன் அப்படின்னா விருத்தியாக்கி உன்னை மகா பெரியவன் ஆக்குவேன். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 4 வார்த்தைகளையும் ஆண்டவர் என்னோடத்துல பேசும்போது நான் அப்படியே என்ன மேட்ச் பண்ணேன், அந்த வசனத்தோட மேட்ச் பண்ணேன். உண்மைதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இந்த பட்டணத்திலே ரொம்ப பயப்பட்டவன் நான். யாராவது அடிச்சிருவாங்களோ, இந்த ஊழியத்தை முடிச்சிருவாங்களோ, திரும்பி ஊழியமே செய்ய முடியாதோ அப்படின்னு இந்த பட்டணத்தில் ஊழியத்தை நினைத்து ரொம்ப பயப்பட்டவன் நான். அதே போல இந்த பட்டணம் தான் பஞ்சம் பிழைப்பதற்காக. எங்கள் ஊரில் இருந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த பைபிள் காலேஜில் சாப்பாடு தருவாங்கன்ற அந்த சாப்பாட்டுக்காக தான் இந்த ஊருக்கு நான் வந்தேன். உண்மையிலே அப்படி சொல்லுவேன். 3வதாக இந்த ஊரில் ரொம்ப அனாதேன்னு நான் ஃபீல் பண்ணப்பட்டது இந்த பட்டணம் தான். ரொம்ப நாள் எனக்கு யாருமே இல்லை, அம்மா அப்பா ஒரு கால் இல்லை, ஒரு என்கரேஜ் அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. அவங்க அப்படி இல்லை, அப்படி அனாதைன்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறேன். எல்லாரும் வண்டியில் பிள்ளைகளை கூட்டு போகும்போது சரி நமக்கு இப்படி ஒன்றும் வராதா அப்படின்னு எல்லாம் நினச்சிருக்கிறேன். அனாதைன்னு நினச்சது இந்த ஊரில் தான். அதே மாதிரி அவமானப்படுத்தப்பட்டதும் இந்த ஊரில் தான். ஆனால் நான் நம்புகிறேன் இதே ஊரில் தான் கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதித்து பெருக பண்ணி வர வர விருத்தி அடைய பண்ணி அப்படியே சிறுமையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து இவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு வந்தது என்ன கொண்டு வந்தது உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் கர்த்தர் கொண்டு வருவது அதிக நிச்சயம். நிச்சயமா ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் இல்லை, ஆனா என் பிள்ளை இதே சிச்சுவேஷன்ல தான் போகுது, இப்படிதான் பாஸ்டர் இருக்கிறாங்க, என் பிள்ளை உயிருக்கே பயப்படுறான், என் பிள்ளை ரொம்ப சாப்பாட்டு கூட வழி இல்லாம ஆசீர்வாதம் இல்லாம இருக்கான். ஆனா நான் நம்புறேன் கண்டிப்பா அவங்களை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். வளருவீங்கன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த நிலைமையே தொடராத ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த நிலைமையே தொடராது. நிச்சயமா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே இது எனக்குரியது, ஆண்டவரே சொல்லுங்க இது எனக்குரியது, என் பிள்ளைக்குரியது. ஆமென். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள அதை நீங்க பார்க்கணும், அதை நீங்க காண்பீர்கள். உங்க வீட்டில் அதை பார்ப்பீங்க, உங்க வேலை ஸ்தலத்தில் அதை நீங்க பார்க்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விருத்தி, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உயர்வு. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சொந்தமான ஒரு வீடு, நிரந்தரமான ஒரு ஸ்தலம். ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் இவன் முடிஞ்சிருவான்,
இவன் முடிஞ்சு போயிடுவான், இவன் முடிஞ்சு போயிடுவான், இவன் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு எத்தனையோ பேர் ஈசாக்க பார்த்தாங்க. அவ்வளவுதான், இவன் பஞ்சம் அப்படியே போயிட வேண்டியதா நீ அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனா கர்த்தர் அவர்கள் எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் ஈசாக்க 100 மடங்கு ஆசீர்வதித்து மகா பெரியவன் ஆக்கினாரே. அப்படி நினைக்கிற முடிஞ்சிருவாங்க, ஓடிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடியும் அலங்கரிக்கிற இயேசு உண்டு சிஸ்டர், அலங்கரிக்கிற இயேசு உண்டு பிரதர். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை கீழே கொண்டு வர மாட்டாரு. அப்பா இயேசுவே, 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 ஒரு இரக்கம் திரும்பட்டும் ஆண்டவரே. இந்த மகா பெரிய தேவாலயத்தில் வைத்து ஆண்டவரே உங்க பிள்ளைகள் எல்லாரையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோம். ஒரு படி எடுத்து வச்சா 10 அடி அப்படியே சறுக்குதுப்பா. இதோ உயர்ந்துட்டோன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் எங்க பிள்ளைகளை பிடிச்சி கீழே போட்டுறாங்கப்பா. நான் எட்டாத உயரத்தை பார்க்க முடியாதா, நாம் வெளிச்சத்தை பார்க்க முடியாதா அப்படின்னு எத்தனையோ பிள்ளைங்க ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. அவங்க காலடி எடுத்து மேல ஏறி வர்றதுக்கு ஏணிப்படி இல்லையே. அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏணிப்படி இல்லையே. கீழே கிடந்து எட்டி பார்க்கும்போது மேல மட்டும்தான் தெரியுது. ஏறி போறது எப்படி நான் ஏறி போவேன், எப்படி நான் தாண்டி போவேன், எப்படி அந்த சிகரத்தை நான் தொடுவேன், எனக்குன்னு ஒரு ஏணிப்படி கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது இப்பொழுது இயேசுவே எரேமியாவுக்கு அனுப்பப்பட்ட அந்த குழிக்குள்ளே அனுப்பப்பட்டது போல இப்பொழுது எங்க பிள்ளைகளுக்கு ஒரு கயிறு அனுப்பப்பட்டு நீ ஏறி வா, நீ மேலே வா, உன் கரத்தை நான் பிடித்திருக்கிறேன் என்று என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் எங்க பிள்ளைகளுக்கு பிடிக்கப்படட்டும் அப்பா. ரிதலரம் தனனோலதர சேகரத்தலரோலத. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனால அவன் மிகவும் பலத்தவனானான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மே மாதம் ஒரு சாட்சிக்குரிய மாதமா மாறிடணும் ஆண்டவரே. இந்த மே மாதம் சாட்சிக்குரிய மாதமா மாறணும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசலை பார்க்கணும் ஆண்டவரே. எங்க திருச்சபைக்கும் அப்படிதான்ப்பா. மாதம் மாதம் கட்ட வேண்டிய அந்த கடன் தொகையை இந்த மாதம் நாங்க கட்டணும். எங்களுக்கு இதுவே போதுமோ, இல்ல இதுவே இவ்வளவு பாரமோன்னு நாங்க நினைச்சிடக்கூடாது ஆண்டவரே. வர வர விருத்தி அடைந்தான்னு சொல்றது மாதிரி இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தை முழுக்க சுதந்திரிக்கணும், இந்த தமிழ்நாட்டை முழுக்க சுதந்திரிக்கணும். இங்கே இருந்து பற்றி எரிகிற ஒரு அக்கினி, ஒரு அபிஷேகம், ஒரு எழுப்புதல் நாடு உலக நாடுகளை தொடணும், ஒவ்வொரு வீடுகளையும் தொடணும் ஆண்டவரே. அந்த அளவிற்கு வர்த்திக்க பண்ணுங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி.